நாங்கள் உயிரினும் மேலாக மதிக்கின்ற முகமது நபியை இழிவுபடுத்தி எடுத்திருக்கின்ற திரைப்படம் உடனே தடை செய்யப்பட வேண்டும். எடுத்தவன் கைது செய்யப்பட்டு தூக்கிலிடப்பட வேண்டும். இந்த போராட்டம் என்பது இந்திய அரசாங்கத்துக்கு எதிரானது அல்ல, தமிழக அரசுக்கு எதிரானது அல்ல, பிளாக் புஷ்ஷாக இருக்கின்ற ஒபாமாவுக்கு எதிரானது மாத்திரமல்ல. இன்றும் சொல்லுகிறோம், மிக தெளிவாக சொல்லுகிறோம், நாங்கள் உயிரினும் மேலாக மதிக்கின்ற முகமது நபிக்கு ஒன்றென்றால் எங்கள் உயிரையும் தத்தம் செய்வோம். தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம், இந்திய தவ்ஹீத் ஜமாத் உள்ளிட்ட 25 அமைப்புகள் சேர்ந்து இன்று இந்த நிகழ்வு நடத்தியிருக்கின்றது. அதாவது உலகம் முழுவதும் வாழக்கூடிய 200 கோடி இஸ்லாமிய மக்களும் உயிரின் மேலாக மதிக்கக்கூடிய உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற எடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த படத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும். சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே நேரத்தில் நடுவண் அரசு அமைச்சரவை கூடி கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்து அமெரிக்கா தூதரை அழைத்து பதிவு செய்ய வேண்டும். தமிழக முதல்வர் அவர்கள் அமைச்சரவை கூடி முஸ்லீம் மக்களின் உணர்வுகளை மதித்து கண்டன தீர்மானத்தை கொண்டு வந்து அமெரிக்கா துணை தூதரை அழைத்து பதிவு செய்ய வேண்டும் என்பதோடு, கடந்த 4 தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இது போன்ற ஒரு நிகழ்வு நடத்திய பொழுது அந்த நடந்த நிகழ்வு சம்பந்தமாக 18 அப்பாவி முஸ்லீம்கள் மீது பொய் வழக்கு போட்டு சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கின்றார்கள். தமிழக முதல்வர் அவர்கள் அதில் கவனம் செலுத்தி மனிதாபிமான அடிப்படையிலே அந்த 18 முஸ்லீம்களையும் விடுதலை செய்வதற்குண்டான பணிகளை செய்வதோடு 15 ஆண்டு காலமாக தமிழக சிறையிலே வாடிக்கொண்டு இருக்கக்கூடிய 50 இஸ்லாமியர்களையும் பொது மன்னிப்பில் விடுதலை செய்வதற்கு தமிழக முதல்வர் முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம்.